Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 10 days 10 sleeve designல day 2ல வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான், ஸ்கேலப் ஸ்லீவ் டிசைன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கேலப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அகலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு ஸ்கேலப் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா காயின் இல்லைன்னா அதாவது மூடி அதில் வந்து அந்த பாதி இமேஜஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா பாதி சர்க்கிள் அது வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் லைனிங் உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து திருப்பதாக இருந்தால் திருப்பி முடிச்சுக்கோங்க. அப்போலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லைனிங் கொடுக்காம தான் நான் வந்து வைக்கிறேன். ஸோ அதை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்லீவுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை ஸ்கேலப் வச்சு அயர்ன் பண்ணியிருக்கோம், அதை வந்து கரெக்டாக நான் வந்து பேஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஸோ பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த கீழே வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். எனக்கு வந்து லென்த் அதிகமாக இருக்கிறனால அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த வளைவில் தையல் வந்து நீங்கள் போடணும். அதாவது கேன்வாஸுக்கு மேலேயும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போயிடக்கூடாது, கேன்வாஸுக்கு ரொம்ப கீழே தள்ளியும் நமக்கு ஸ்டிச்சஸ் போயிடக்கூடாது. கரெக்டாக அதோட எட்ஜில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்கேலப் ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் நெக்கில் ட்ரை பண்ணும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா கான்ட்ராக்டாக ஒரு 2 கலர் சேஞ்சஸ் வர மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட நெக் டிசைனுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நான் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன். சிம்பிளாக நம்ம வந்து ஒரு 10 நாளுக்கு 10 ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக சொல்லித்தர போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் ஃபேப்ரிக்கோடு நம்ம வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டியாக அந்த ஸ்டிச்சஸுக்கு மேலே படாமல் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன அர்க்காத் வந்து கொடுத்துட்டு நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா எடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக டேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அயர்ன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நீட்டாக சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் அந்த ஷார்ப்பாக எட்ஜஸ் வந்து பார்த்தோன்னா ஏதாவது பென்சில் அந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்து விட்டுறீங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த நீட்டாக எட்ஜ் வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ஓரத்தில் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பீட் ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பீட்ஸ் வந்து வெள்ளை கலரில் பாசி அந்த மாதிரி ஏதாவது ஹேங்கிங் மாதிரி அந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை ஸ்டோன் ஒர்க் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து ஹெம்மிங் பண்ணிடுங்க. இல்லை ஸ்டிச்சஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம். நமக்கு நீட்டாக ஒரு ஸ்லீவ் டிசைன் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.